Hello friends, வணக்கம். Welcome back to our channel. நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் தோரன். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு பேனில் ஆயில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு போட்டதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, அதாவது உரத்தால் போட்டிருக்கேன். இப்போ என்னோடய பேன் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு, ஸோ நான் வேறு பேனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போது கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சீரகம், அடுத்தது நான் 4 பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கேன். இப்போ பூண்டு நல்லா வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், நான் வந்து ஒரு 3 மிளகாய் எடுத்திருக்கேன், நல்லா ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஆனியன், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். மீடியம் சைஸ் பீட்ரூட் வந்து நான் ஸ்கின் பீல் பண்ணி நல்லா வந்து ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க. எனக்கு தேவைப்படலை, ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால அதில் நல்லா ஜூஸ் இருந்ததுனால அதுலேயே வெந்துருச்சு. இப்போ சால்ட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கு வறுத்து அரைக்க போகிறோம் ஒரு மசாலா. அது என்னென்னு நம்ம பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேனில் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டதுக்கப்புறம் மிளகு, சீரகம் 2ம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி 3 முந்திரி போட்டிருக்கேன், கேஷ்யூ. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சேன் பீனட், அதாவது வந்து நிலக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே நல்லா வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் வந்து நல்லா ஹீட்டில் வந்து ஃப்ரை பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு லஞ்சுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு கெட்டு போகாது. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுறதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மேலே வந்து உங்களுக்கு பாப்பப் ஆகிட்ருக்கும் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு, ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோரன் பண்ணுறதுனால இப்போ நம்ம வந்து எல்லாம் அரைச்சதை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து நல்லா குக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் தோரன் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு ஃபைனல் டச் வந்து மறக்காமல் கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஆட் பண்ண மறக்காதீங்க. இப்போ நம்மளோட பீட்ரூட் தோரன் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு ஹாட் ரைஸோடு சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து யூஷுவலான பொரியல் மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.